தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கூல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. வணக்கம். பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி நாடே பேசுது. அந்த சுதந்திரம் இருக்கா? இப்போ இந்த இருக்குதா இல்லையாங்கிறது எல்லாமே ஒப்பீட்டளவிலான ஒரு வாக்கியம்னு. அதாவது கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பல நாடுகளோட நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்லணும். இங்கே வந்து பத்திரிக்கைக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஊடகங்களுக்கான அச்சுறுத்தலுங்கிறது அதிகபட்சமாக ஃபோனாக இருக்கும், 2 கெட்ட வார்த்தையாக இருக்குமே தவிர உயிர் வாழ்வது கேள்விக்குறி, நடமாடுவது சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான மோசமான நிலைமையில் இல்லை. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி விட சத்தீஸ்கரில் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார். ஒரு விசில் பிளேயர் வந்து அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, பத்திரிகையாளர். இவர் தான் பண்ணான்னு கம்ப்ளைண்ட்கே போயிடுது, அவரை வந்து தூக்கிடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்த் இந்தியாவில் 1-2 இடங்களில், பாம்பேயில் ரொம்ப நிறைய அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு ஆபத்துலாம் ரொம்ப காலமாகவே இல்லை. அது வந்து ஒன்று லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குக்கு பிறகான காலங்கள், அதில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க நிறையா. அதற்கு பிறகான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இன்னும் பெருசாக இல்லை. இப்போ ஊடகவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையோடு செயல்படுறதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குறதே தப்புண்ணே. நீங்கள் இருக்கிற தேவையில்லாமல் நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து கசாப் கடை பாய்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு சாம்பார் சாதம் பண்ணி கொடுங்க, அதுக்கு வேறு கடைக்கு போய் வாங்கிக்கிற வேண்டியதான். நீங்கள் அதில் இருக்குது. அதுவும் சரவணா பொண்ணா வெஜிடேரியன் இருக்குது, தலப்பா கட்டினா நான்வெஜ் இருக்குது, அது மாதிரி தனித்தனியாக போய்க்கணும். அதெல்லாம் இன்றைக்கி வந்து பக்கச்சார்புடையாக போய் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆகிப்போச்சு. அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. முன்னாடி ஜாடமாடையாக இருந்துச்சு, இன்றைக்கி வெளிப்படையாக இருக்காங்க. இன்றைக்கி பத்திரிக்கையாளருங்க தங்களுடைய கருத்தை சொல்கிறவங்களா தான் இருக்காங்க. தினத்தந்தியிலங்க, நான் தினத்தந்தியில் இருந்தபோது மத்திய அரசு வந்து ஒரு விதி கொண்டு வந்தது. அதாவது தலையங்கம் இருந்தால் தான் நாங்கள் அரசு விளம்பரம் கொடுப்போம் அப்படின்னு. நாங்கள் தந்தியில் இருக்கும்போது சொன்னால் நாங்கள் தலையங்கம்லாம் இல்லை, தலையங்கம்னா எங்களுடைய சைடு நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கோம். இது சரி தப்புன்னு சொல்ல வேண்டியிருக்கோம். நாங்கள் சரி தப்புன்னு எடுக்கிறவங்க கிடையாது. நாங்கள் செய்தியாக போடுறவங்க. அவர் வந்தார், இவர் போனார், அவர் செத்தார், இவர் கொண்டார், நாங்கள் போட்டு போகிறவங்க. இது நடந்தது தப்பு, இது நடந்தது சரின்னு சொல்கிற ஆள் கிடையாது. நாங்கள் தலையங்கம் போட மாட்டோம்னு சொன்னோம். தலையங்கம் போடணும்னு விளம்பரமே கிடையாதுன்னு வெங்கைய நாயுடு வந்து மத்திய அமைச்சராக இருந்த பீரியட் அது வந்து பிஜேபியோட ஃபஸ்ட்டு பீரியட். பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி வந்து நம்ம சைடே வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த பத்திரிகையாளர் போய் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப வெளிப்படையாகவே செயலெடுத்து இருக்கிறாங்க. அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இந்த போக்கு சரியா? நியாயத்துக்காகன்னு ஒரு பக்கச்சார்பு எடுத்தால் தப்பு கிடையாது. பக்கச்சார்புக்காக நியாயத்தை கொண்டா அது நியாயம் கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் வச்சுக்கோங்களேன். அப்போ பத்திரிகையாளர்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் பேசுனாங்க, வெள்ளையர்களுக்கு எதிராக தான் பேசுனாங்க. பாரதி ஒரு பத்திரிகையாளர், நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்போ அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு பக்கச்சார்பு, நீ வந்து நியூட்ரலாக பேசு, அது இங்கே ஒரு சட்டம் இருக்குல்ல, அது பிரிட்டிஷ்காரன் தானே ஆள்றான், ரூலர் அவன் தானே, அப்படி பேசலை. நீ யாரா எங்களை கேட்கறதுக்குன்னு ஒரு சார்பு எடுத்து பண்ணாங்க. அது நியாயமான காரணங்களுக்காக இருக்கும்போது அந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு ரொம்ப முன்னாடி ஒரு பழைய பேட்டில் சொன்னேன். அது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதியோட படத்தில் கூட பயன்படுத்தியிருந்தாங்க. அது இன்டர்வல் பிளாக்காக டீசல் கூட. நடுநிலை என்பது நடுவில் நிற்பது அல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பது. அப்போ வந்து ஒருத்தன் கொன்னா ஒருத்தன் செத்தான், நான் நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் தான் கொன்னா அவன் செத்தான்னு சொல்லணும். அதில் நமக்கு வந்து இது வந்து பக்கச்சார்பு தான். அந்த பக்கச்சார்பு வந்து நியாயத்தின் காரணமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குன்னா, நமக்கு வந்து பக்கச்சார்பு வந்து அதில் நியாயம் காணாமல் போகிறது இன்றைக்கி ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1967 காங்கிரஸ் ஆட்சி விலக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி செயல்பாட்டோடு இருந்தாலும், மத்தியத்தில் அரசாங்கத்தில் பல ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் மீண்டும் அமர வேண்டும் அப்படின்ற சிந்தனையோடவும் எண்ணத்தோடவும் அவங்க செயல்படுறதாவே தெரியல. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்களுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் கொல்லப்படணும்னு நினைக்கிறேன். அவங்களே வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட போது நீ எல்லாம் பெரிய கெட்டிக்காரன், நீ ஏன்ப்பா படிக்க மாட்டேன்ற மேலே நம்ம என்ன சொல்லி அவங்க படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. நடப்பதே காமராஜ் ஆட்சி தான்ட்டாங்க. ஒரு பொட்டு மேலே போய் மனுநீதி சோழன் ஆட்சி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்து ஒரு சட்டமன்றத்திலே பேசுகிறாரு. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய ஆட்சி வரணுங்கிற தேவையே ஏற்படலையே. இப்போ நான் வந்து இந்த ஆட்சி சரியில்லை, என்னுடைய ஆட்சி சூப்பராக வரும் தான் முயற்சி பண்ணாங்க. பிஜேபி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அதிமுக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, நாம் தமிழர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. திமுக ஆட்சி சரியில்லை, எங்கள் ஆட்சி சூப்பராக இருக்கும்னு. காங்கிரஸ் கட்சியும் நடக்கிற ஆட்சி தான் அற்புதமான ஆட்சின்னு முடிவு பண்ணிருச்சு. அது இன்னைக்கு நேரத்தில் அவங்க ரொம்ப காலமாக அந்த அதிமுக கூட கூட்டணி இருந்தாலும் திமுக கூட நமக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து பல்லக்கு தூக்க தான் முடியும், நம்ம வந்து பல்லக்கில் உட்கார முடியாதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ தயாராக இல்லாதவங்களுக்கு ஊக்குவிப்பு வந்து ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் போய் வந்து ஒரு விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். நானே விளையாட மாட்டேன்னு நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து நீங்கள் என்ன செய்ய, அது கதைக்காது. அவங்களுக்கே அந்த எண்ணம் இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான துரதிஷ்டம். இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அரசு கொஞ்சம் தவறான வழியில் செயல்படும் போது
அதை சுட்டி காட்டுவாங்க. ஆனால் இப்போ அந்த போக்கே இருக்கிறதாக தெரியலையே. 2011 வந்து ஒரு நல்ல உதாரணம். விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் வந்து ஒன்றா நின்று போட்டிட்டாங்க. அதில் வந்து திமுக 3ஆம் இடம் போயிடுச்சு, அதிமுக முதலிடம், தேமுதிக 2ஆம் இடம், திமுக 3ஆம் இடம் போயிடுச்சு. ஆனால் தேமுதிக வந்து கூட்டணியில் இருந்து எல்லாம் பண்ணி வந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட தோழமை கட்சியாக இருந்த தோழமை கட்சியாக இருந்தும் கூட்டணியில் இருந்து 27 MP வாங்கின எம்எல்ஏ வாங்கினாலும் அவர் வந்து உண்மையான எதிர்க்கட்சியாக மாறிட்டார். ஒரே சண்டை மண்டை உடஞ்சி உங்க கூட கூட்டணி வைக்கிறக்கே நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன்னு அந்த அம்மா சொல்கிற அளவுக்கு வந்து போயிடுச்சு. அதுதான் ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன்னா வந்து அந்த பாண்டிங் வந்து எக்ஸஸாக போயிடுது. அவங்க கொள்கைக்காகவோ லட்சியங்களுக்காக கூட்டணி இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட நோக்கங்களுக்காக கூட்டணி வைக்கிறது. அதில் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி பணம் வாங்குற நிலைமையெல்லாம் ஏற்படுது. நமக்கு வந்து இயல்புல ஒரு விஷயம், நீங்கள் தயாரிச்சிங்க ஒரு படத்தைன்னா நீங்கள் முதலாளி. நம்ம எம்ஜிஆர் வந்து ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார். அவர் வந்து எல்லா ப்ரொடியூசரையும் முதலாளி தான் கூப்பிட்டு பாருங்க. ஏன் அவர் கை நீட்டி காசு வாங்குறார். அப்போ காசு கொடுக்குறவன் முதலாளி, வாங்குறவன் தொழிலாளி. இதான் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் 10 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அதுதான். அப்போ வந்து கட்சிகள் வந்து காசை வாங்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாகவே ஆன் ரெக்கார்டே, தனிப்பட்ட முறையிலங்கிறது தனிக்கதை, ஆன் ரெக்கார்டே வாங்க ஆரம்பிச்ச பிறகு அங்கே வந்து ஒரு முதலாளி மனப்பான்மையும் ஒரு தாசிய மனபாவம் வந்து நமக்கு இருக்குமா அந்த பிரச்சனை அப்படின்னு. அதனால அவங்க வந்து தோழமை சுட்டுதலோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அதுதான் உள்ள முக்கியமான பிரச்சனை. இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி கட்சிகளும் காசு வாங்குது, மக்களும் ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்குறாங்க. இதே நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்க போகுதுன்னா எங்கே ஜனநாயகம்? மக்கள்கிட்ட கொஞ்சம் விவரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்சிகளை விட கட்சிகள் வந்து காசு வாங்கிட்டு விசுவாசமாக இருக்கிறாங்க. மக்கள் அப்படிலாம் விவரம் இல்லாமல் இல்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டு அதையும் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்ல கொண்டு வந்தார். 2006 வந்து ஒரு தேர்தலை முதல்ல கொண்டு சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கட்சியிலும் காசு வாங்குங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற காசு அவங்க காசு கிடையாது, இது உங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிச்ச போனால் மக்கள் வரி பணம் அப்படின்ட்டார். அப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கல் ஆச்சு. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலாலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னா, என்னப்பா நீ லட்சுமணன் காசு கொடுத்துட்டாரு, நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்க. அதுலேயே வந்து குடும்பத்துக்குள்ளேயே வேற வேறு கட்சியில் இருந்துச்சுன்னா, சரி காசு வாங்கின பாவத்துக்காக நான் ஓட்டு போட்டுறேன் அண்ணனுக்கு, நீ வேணா அவங்க ஓட்டு, இப்படிலாம் இருந்துச்சு. அதான் காசு வாங்கிட்டா பால் மாறக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை. திரு விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகு மக்களுக்கு வந்து தெளிவு ஏற்படுத்தார். அது ஒன்றும் அவங்க காசு கிடையாது, இது ஓன் காசு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் சட்டையை பிடிச்சி காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ போயிடும். காசு வாங்கிக்கிட்டு தான் ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுதுங்கிறத நான் ஏற்கலை. காசு வந்து எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் திமுக காசு கொடுத்தா ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிமுக காசு கொடுக்கலையாங்கிற கேள்விக்கு பதில் தரணும். ஸோ கூட காசு கொடுத்தவங்க தானே, அப்படி கிடையாது. வேட்பாளர் காசு கொடுத்துருக்காங்க. திமுகவில் எனக்கு 1-2 வேட்பாளர் காசே கொடுக்காம ஜெயிச்சவங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ காசு வந்து 10 கிரைட்டீரியாவில் ஒரு கிரைட்டீரியா. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க, காசு வாங்கிட்டு ஜெயிச்சுறாங்கிற நான் ஏற்கலை. நீங்கள் இந்த அளவுக்கு பாராட்டுகின்ற விஜயகாந்தனுடைய கட்சியுடைய இன்றைய நிலைப்பாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபரை முன்னிறுத்தி வரக்கூடிய கட்சிக்கு வந்து எப்பயுமே ஒரு பெரிய சேலஞ்சு தான். கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம். திரு சீமானுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. பாஜக மாதிரியான கட்சிகள் வந்து பெரிய பெரிய அளவுக்கு கட்டமைப்பு கொண்ட கட்சிகள். அவங்க வந்து வாஜ்பாய் இருந்தபோது அதுக்கு பிறகு ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு அத்வானி கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஒரு மோடி கொண்டு வந்தாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா 10 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு இங்கே நம்ம கர்நாடகாவில் தேஜஸ்வி சூர்யா சின்ன பையன், 30 வயசு பையன், அந்த பிள்ளையிலேருந்து அங்கே தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர்லேருந்து, யோகி ஆதித்யநாத் யூபி முதலமைச்சர்லேருந்து, அவ்வளோ அனுராக் தாக்கூர்லேருந்து அவ்வளோ வேறு ஏஜ் குரூப்பில் தேசிய தலைமை இருக்கிறதுக்கு அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. அது வந்து இந்த RSS உடைய பின்புலத்தில் வந்தனால பெரிய கட்டமைப்பு. ஆனால் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார், ஒரு பெரிய தன்னை வச்சு முழுக்க ஒரு கட்சி நடத்தினார். ஆனால் அவர் திமுகவில் இருந்ததுனால கட்டமைப்பையும் வலுவாக வச்சுருந்தார். எம்ஜிஆர் தான் கட்சி தான் எம்ஜிஆர். அது வந்து எம்ஜிஆருக்கும் மக்களுக்கு இடையில யாருமே கிடையாது. நம்ம வந்து பொன்முத்துராமலிங்க கூட பல கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் எம்ஜிஆருக்கு நேரடியாக மக்களோட தொடர்பு இருந்தனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் திமுகலேருந்து வந்தவருங்கனால எல்லா ஊர்லேயும் மாவட்ட நிர்வாகிகள் ரொம்ப முக்கியமான ஆட்கள் வச்சுருந்தார். அண்ணா ஆர்மியிலேருந்து பண்டுடியார்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய திருநாவுக்கரசர் சின்ன பிள்ளாப்பெல்லாம் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது கல்யாணமே முடியல. அவர் துணை சபாநாயகர் ஆக்கினார். அது மாதிரி படித்தவங்களை பூரா வந்து பதவிக்கு கொண்டு வர்றது, அதை செல்வாக்கு பெற்றவங்களை பூரா கட்சியில் வச்சிருக்காருன்னு அவர் வந்து தன்னை நம்பி தான் கட்சின்னு இருந்தாலும், எம்ஜிஆர் தான் கட்சி எம்ஜிஆர் இருந்தாலும் கட்டமைப்பு திமுக கடந்து கற்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல கட்டமைப்பு ரொம்ப முன்னாடி இருந்தே வந்துச்சு. ரொம்ப வந்து ரசிகர் மன்றமாக அந்த காலத்துலேருந்து கொடி வச்சிருந்த காட்டும். அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு பெரிய வெற்றி பெற்றோர். அதுலேயே வழக்கறிஞர் அணி வச்சிருந்தார். அதுலேயே ஒன்றியம் வட்டம் மாவட்டம்லாம் இதில் ரசிகர் மன்றத்தில் வச்சிருந்தார். அவர் பெரிய பார்வை இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு குடும்பம் வந்த பிறகு அதில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகு நம்ம எல்லாரும் கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த நல்ல உழைப்பாளிகள்லாம் வந்து வெளியேறிட்டாங்க. கட்டமைப்பு ரொம்ப வலுவானதாக இல்லை, அது அப்படியே நின்றுச்சு. அது வந்து திரு விஜயகாந்துக்கான ஒரு பெரிய மரியாதை செய்யக்கூடிய இடமா மட்டும் நிற்கிது. இப்போ நீங்கள் பாராட்டி சொன்ன இன்னொரு கட்சின்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆருடைய தலைமையில் இயங்கிய கழகம். இன்றைக்கு அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் தான் அதை முழுசாக தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2019 வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க.
21 வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க. 24 மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு. தொடர்ந்து 3 தோல்விகள். ஆனால் அந்த 3 தோல்விகளுமே கொஞ்சம் கௌரவமான தோல்விகள்னு சொல்லுவேன். அதில் பெரிய பிழை இருந்ததுன்னு சொல்லுவேன். 2024 வந்து இந்த பெரிய தோல்வியை மட்டும் தவிர்த்துருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வச்சிருந்தாருன்னு குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு 15 MP கிடச்சிருக்கும். ஸோ அவர் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் பக்கத்தில் வந்து உட்காந்து நரேந்திர மோடிக்கு நடுவில் உட்காந்துருக்க அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை தவற விட்டாரோடு. ஆனால் 19, 21 வந்து பெரிய தோல்வி கிடையாது. 2006 ஜெயலலிதா பெற்றதோட கூடுதலான சீட்டு தான் வந்து இவர் தலைமையில் பெற்றாங்க. 2019 இவர் தலைமையில் முதல் தேர்தல். அதனால் அது பெரிய தோல்வியாக சொல்ல மாட்டேன். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது இவருடைய தலைமை பண்புக்கான ஒரு கேள்வியாக இருக்கும். அவர் திமுக கூட்டணி, நான் பலமுறை சொல்லிட்டேன் இருந்ததை, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத இன்னொரு கூட்டணிக்கு வெற்றி இல்லை. ஆமாம். அதனால் இன்னும் இருக்கிறதுலே பெரிய கட்சி அவங்க தான். நீங்கள் அடித்து ஒன்றுமே ஓட்டு இல்லைப்பா அப்படின்னாலும் ஒரு 20% ஓட்டு வச்சுருக்காங்க. அவங்களாம் ஓட்டுலாம் போச்சு. இப்போ யார் ஏடிஎம்கே ஓட்டு போடலன்னு ஒருத்தர் சொன்னால் கூட அவங்களுக்கு 20% வாக்குகள் இருக்குது. அதனால் அவர் வந்து ராஜேந்திரமாக கூட்டணி அமைச்சு கொண்டு போனார்னா, நீங்கள் திமுக கூட்டணி இன்றைக்கி வலுவாக வெல்றதுக்கு முக்கியமான காரணத்தை பார்க்கணும். 2016 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு. 2011 ஜெயலலிதா வந்தாங்க. 2016 யாருமே எதிர்பார்க்காத வேலை வந்துருச்சு. நாங்கள் தான் தந்தி டிவியில் இருக்கும்போது நான் மட்டும்தான் சொல்கிறேன் ஏடிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வரணும். இந்தியாவிலே வேறு யாரும் சொல்ல. இன்றைக்கி வரலாறு. அப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்தெல்லாம் மீறி அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. அன்றைக்கி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு 2016. கேப்டன் விஜயகாந்த் ஆமாம், எல்லாருமே இருந்தாங்க. திருமாவளவன் இருந்தார், 2 கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, எல்லாருமே இருக்காங்க. 2016 தோல்வி அடைஞ்ச உடனே டக்குன்னு அவங்க ஒரு பாடம் கற்றுக்கிட்டு டக்குன்னு திமுகவோட இணைஞ்சிட்டாங்க 2017. அதற்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க, கருணாநிதி இறந்தாங்க. ஆனால் 2017 ஒன்றா இருந்ததுனால 19 தேர்தலில் அவங்களால வந்து பியூட்டிஃபுல்லாக எதிர்கொள்ள முடிஞ்சது. அப்போ 39 சீட்டு தூக்கிறாங்க. அப்போ ஒன்றா இருக்கும்போது 21 வந்து அபரிமிதமான வெற்றி கிடைச்சது. 24 40க்கு 40 தூக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப நாளாக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால கிடைக்கிற படம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கே கூட்டணியை முடிவு பண்ணி திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களை கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தாங்கன்னா, இந்த கெமிஸ்ட்ரின்னு நீங்கள் சினிமாவில் சொல்வீங்களே, 2 பேருக்கு இடையில ஹீரோ, அந்த கெமிஸ்ட்ரி வந்து லீடர்ஸ்குள்ளே மத்தியில் மட்டும் இல்லாமல் கேடர்ஸ்குள்ளேயும் வந்து கீழே வரைக்கும் போய் 2 பேர் விட்டு கொடுத்து, இப்போ வந்து திருச்சி மாவட்டம்னா ஏடிஎம்கேக்காரர் நான் தான் போட்டியிடன்னு விரும்புவார். பிஜேபியோ வேறு கட்சியோ பாமக வேறு கட்சி இருக்குன்னா அவங்க நாங்கள் போட்டின்னு விரும்புவாங்க. அப்போ ஒருத்தர் கொடுத்துப்பா உனக்கு இவ்வளோ இருக்குது எனக்கு இவ்வளோ இருக்குது நான் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 2 பேரும் ஒன்றா செயல்படுறாங்க. 26 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒற்றுமையாக செயல்பட வாய்ப்பு. நீங்கள் 2026 ஜனவரியில் தான் கூட்டணியை வைப்பீங்கன்னா அது வரைக்கும் நானும் நீங்களும் போட்டியாளனாக இருப்போம். 2 பேரும் அருவாள் எடுத்து வச்சு காலைல வரைக்கும் வெட்டிட்டு சாயந்தரம் காய்கறி இருக்கவா அப்படின்னா வர மாட்டாங்கல்ல. சிறுபான்மையினுடைய ஓட்டு கிடைக்காது. 2026 தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வாங்கணும்னா பாரதிய ஜனதாவோட இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த முடிவு எடுத்தார்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டு என்னைக்கு கிடைச்சது இன்றைக்கி கிடைக்காம போயிடுச்சுன்னு பார்க்கணும். அது எப்பயுமே முதல் சாய்ஸாக திமுகவுக்கு தான் இருந்துச்சு. அதில் மறுக்கல. நீங்கள் வந்து எம்ஜிஆர் இருந்த காலத்திலேருந்தே சிறுபான்மை மக்களுடைய முதல் வாய்ப்பு எல்லாருக்குமே போட்டுட்டு இருந்தாங்க, மறுக்கலை. ஆனால் முதல் வாய்ப்பாக எப்பயுமே திமுக தான் இருந்துச்சு. திமுக தவறுனா காங்கிரஸ் தவறுனா 2 கம்யூனிஸ்ட், அவங்களும் போச்சுன்னா மதிமுக, அவங்களும் போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள். என்ன ஆகி போச்சு, இவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ சிறுபான்மைக்கு வேறு தேவையே ஏற்படலை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் அங்கே தான் இருந்துச்சு. அவங்க அதான் ஜெயலலிதா காலத்தில் அவங்க மக்கள் நல கூட்டணி தனியாக ஒன்று இருந்ததுனால உடஞ்சது. அதிமுகவுக்கு அந்த ஓட்டு பெருசாக விழுந்துச்சானா நான் மறுக்கிறேன். நான் வந்து அது வந்து அவங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா மேலே வெறுப்பு இல்லாமல் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சு. ஒரு கட்டத்தில் அவங்க ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாமல் வேறு எங்கே கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வியில் எழுப்பினாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு பிஜேபியோட கூட்டணி வச்சுவாங்க. அப்புறம் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தின பிறகு அவங்க வந்து சரி விருப்பம் இல்லைன்னு ஒரு தள்ளி நின்றுக்கிட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து இவங்களுக்கு சிறுபான்மையினருக்கான ஆதரவான நிலைப்பாடு இருக்கிறனால சிறுபான்மை மக்களுக்கு வேறு தேவையே ஏற்படும். எனக்கு என் வீட்லேயே எல்லா சாப்பாடும் கிடைக்கும் போது நான் இன்னொரு வீட்டுக்கு நான் ஏன் போகணுங்கிற ஒரு கேள்வி இல்லை. எனக்கு நீங்கள் சவுத் இந்தியன் வேணுமா, நார்த் இந்தியன் வேணுமா, சைனீஸ் வேணுமா, எல்லாம் இங்கே என்கிட்டே கிடக்குது. அப்போ நான் எதுக்கு இன்னும் எடுத்து போகிறேங்கிற ஒரு நிலைமை. அதனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மை வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பலை. இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆகிப்போச்சு, அப்படியே ஒருவேளை சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு வேண்டான்னு முடிவு பண்ணால் அவங்களுக்கு 2வது வாய்ப்பாக விஜய் வந்துடுறார். அவருடைய தகப்பனார் வந்து ஒரு சிறுபான்மை பின்புலம் கொண்டவர், ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறனால, தாய் வந்து ஹிந்து அப்படிங்கிறனால, இவர் வந்து ஒரு சினிமா பாப்புலர் அப்படிங்கிறனால, அப்படியுமே எனக்கு டிஎம்கே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி இன்னொரு குறுக்கு வாய்ப்பாக அவர் வந்துடுறார். அப்போ திமுக கூட்டணிக்கு போனது போக, விஜய்க்கு போனது போக மிச்சம் மீது தான் இங்கே வந்து நிற்கும். எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சுருந்தார் 2024 வச்சுருந்தார்ல திரு எடப்பாடி, எவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு தெரியணும்ல.